பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். மோசே கையில் இருந்த தேவனுடைய கோல் என கண்மானவளே, முதல்ல அத்தனை மந்திரவாதிகளுடைய கோலை முழுங்குச்சு. ரெண்டாவது, எங்கெங்க தண்ணீர் காணப்படுகிறதோ நைல் நதியே அப்படி நார பண்ணுச்சு. ஏன்னா நதி அடிச்சு 7 நாள் ஆச்சு. நைல் நதியே நாரி போச்சு. அதில் இருந்த மீன்கள், நீர்வாழ் உயிரினங்கள் அநேகம் செத்து போச்சு. எங்கெங்க மரப்பாத்திரம், கல் பாத்திரம், என்னென்ன பாத்திரம் வச்சிருந்தானோ அத்தனை பாத்திரத்துலையும் தண்ணீர் ரத்தமாயிற்று. குடிக்கிறதுக்கு தண்ணீருக்காக ஊற்றுக்கு அலைஞ்சாங்க. ஏன்னா அவர் யார்? ஊற்று தண்ணீர். நம்முடைய வாழ்க்கையில் பொங்கி வருகிற தெய்வம். இப்போதும் உங்களுடைய வேதத்தை 8ஆம் அதிகாரத்துக்கு, யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு முதல் வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் இயேசுதாமே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறார் தேவன். இயேசுதாமே, இயேசுதாமே, இயேசுதாமே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறார் தேவன். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவனை தெய்வமாய் கொள்வது சாக்கியம், அவனை நேர்ந்து இருப்பது சாக்கியம். இயேசுதாமே, இயேசுதாமே, இயேசுதாமே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறார் தேவன். இருவர் ஒன்றுமிட்டு அவர் மத்தியிலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒன்றுமிட்டு அவர் மத்தியிலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்த நக்கத்தில் அழுது நிதமித்தார், அவர் கருத்தார் முகம் தொட்டு துடைப்பார். இயேசுதாமே, இயேசுதாமே, இயேசுதாமே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறார் தேவன். எல்லாம் எடுத்துருப்பீங்க. யாத்திரையாகவும் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்திலே போய் எனக்கு ஆராதனை செய்ய. மறுபடி எதுக்கு தான் கேட்குறாங்க தெரியுமா? ஆராதிக்கணும். ஏன்னா ஆராதனைக்கு போராட்டம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில் அதான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆராதிக்கிறாங்க. எல்லாரும் நான் உண்டாக்குன பொச்சரையை வழிபடணும்னா அந்த 3 பேர் என்ன செய்யலை? கீழே பணியலை. ஏன்னா அவங்க சொன்னாங்க, தானியேல் 3:16-17
நாங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேசாராகிய எவ்வளவு தைரியமா இருங்க, ராஜா பேர் சொல்ல முடியுமா? நேபுகாத்நேசாராகிய ராஜாவே, இந்த காரியத்தை குறித்து, எந்த காரியத்தை? நீர் நிப்பாட்டினதை நாங்கள் வழிபண்ணோம், இல்லைன்னா தீச்சூளையில் போட்டுற அந்த பாய்ச்சாலாம் எங்கிட்ட வேண்டாம், இந்த பாய்ச்சை பூச்சி பிடிக்கிறலாம் எங்கிட்ட வேண்டாம். இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யலை, திரும்ப உங்களுக்காக ஊத சொல்கிறேன். எல்லோரும் விழுந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்லாட்டி 7 மடங்கு, எத்தனை மடங்கு வேணாலும் சூடு எனக்கு. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கொடுத்த வாக்கு என்ன? தீ நடுவே நடந்தாலும் தீர்ந்து போக மாட்டேன், தீ நடுவே நடந்தாலும் தீர்ந்து போக மாட்டேன், ஆறுகளை கடந்தாலும் நான் மூழ்கி போக மாட்டேன், நான் மூழ்கி போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. தீ நடுவே நடக்கலாம், ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டார். நீ ஆறுகளை கடந்தாலும் மூழ்கி போவதில்லை, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். ஏன்னா உனக்கு ஈடாக எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்ற. இதை குறித்து நாங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுல கடைசியில போராட்டம் வந்து தீச்சூளைக்குள்ளே போடப்பட்டாங்க. நேபுகாத்நேசார் மனம் திரும்பின ஒழிய இவங்க பணியலை. நேபுகாத்நேசார் தான் வந்து சொல்றான், சூளைக்கிட்ட வந்து சொல்றான், நான் 3 பேரை தனியா போட்டேன், 4 பேர் எப்படி வந்தான்? அவங்களுக்கு கூட்டுவா பார்ப்போம், கூட்டு வந்தால் ஒரு வாசனை, தீ வாசனை கூட இல்லை. உடனே தான் சொல்கிறான், 29ஆம் வசனத்தில் சொல்கிறான், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு தேவனுக்கு விரோதமாக பேசுகிற எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அப்பா, அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று அவன் வாயிலிருந்து அவன் சோடி இவங்க போல. இங்கே பார்வோனுடைய இருதயம் கடிமப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, இவங்க போய் கேட்குறாங்க. யாத்திராம் 8ஆம் அதிகாரத்தில் என்ன கேட்குறாங்க? மோசேயும் ஆரோனும் பார்வோனை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில், ஒருவேளை முடியாது இன்னும் அடம் பிடிப்பேன்னா உன் எல்லை அடங்கலும் தவளைகளால் வாதி. ஐயா, தவளை. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பாட்டு சொன்னாங்க, வள்ளியம்மாள் என்னும் சிறுமி விளையாட சென்றாள், தங்க பந்தை தட்டி தட்டி தழுக்கையாண்டினாள். வள்ளியம்மாள் என்னும் சிறுமி விளையாட சென்றாள், தங்க பந்தை தட்டி தட்டி தழுக்கையாண்டினாள். அருகில் இருந்த கிணத்துக்குள்ளே விழுந்தது பந்து, அருகில் இருந்த கிணத்துக்குள்ளே விழுந்தது பந்து. வள்ளியம்மாள் அழுது புரண்டு எங்கும் தேடினாள், வள்ளியம்மாள் அழுது புரண்டு எங்கும் தேடினாள். வள்ளியம்மாள் என்னும் திரும்பி விளையாட செல்தா, தங்க பந்தை தட்டி தட்டி தழுக்கையாடினாள். அருகில் இருந்த கிணத்துக்குள்ளே விழுந்தது பந்து, வள்ளியம்மாள் அழுது புரண்டு எங்கும் தேடினாள். பண்டுவோம் ஒன்று கொதித்து கொதித்து வெளியே வந்தது, அழுது நின்ற வள்ளியம்மாளை பார்த்து தெரிந்தது, அழுது நின்ற வள்ளியம்மாளை பார்த்து தெரிந்தது. என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று ஏங்கினாள், எடுத்து வந்தால் எனக்கு என்ன தருவாய் என்றது. இது சின்ன பிள்ளையில சொல்ற கதை. வள்ளியம்மாள் ஒரு சின்ன பிள்ளை இருந்தா, அவன் என்ன செஞ்சா, ஒரு பந்தை வச்சு தட்டி விளான்னு இருந்தா. அந்த பந்து எங்கே போய் விழுந்துருச்சு? கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருச்சு. வள்ளியம்மா, ஐயோ கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சே, நான் என்ன செய்வேன்? மண்டுவோம்னா என்னது? தவளை. குதிச்சு வந்து வள்ளியம்மாளை பார்த்து சிரிச்சான்.
ஐயோ என்ன செய்வேன் நான் போய் பந்தை எடுத்து வரட்டுமா, எடுத்து வந்தால் எனக்கு என்ன தருவேன்னுச்சான். இது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரு சாதாரண விளையாட்டு கதை. சாதாரண ஒரு தவளைக்கே இது கதைன்னா, உன் எல்லை அடங்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் ஒரு இடம் பாக்கி இருக்காது. வாசிங்க. உன் எல்லை அடங்கலையும் தவளையினால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய். அதுக்கு முன்னாடி கரெக்டா வாசிங்க. ஏன்னா பார்வோன்ட்டு சொல்றாரு, நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்று. ஆனால் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். உன் வீட்டிலும், நல்ல கவனிக்க, ஒவ்வொரு வார்த்தை எழுதுறார். உன் வீட்டிலும் கமா, படுக்கையறையிலும், படுக்கிற இடத்துலயும், உன் மஞ்சத்தின் மேலும், அதுனா என்னது, கட்டில் மேல, மஞ்சத்தின் மேலும், உன் ஊழியக்காரர் வீடுகளிலும், உன் ஊழியக்காரருடைய வீடுகளிலும், இடத்திலும், உன் அடுப்புகளிலும், அப்பா மாப்பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். சாப்பாடு வச்சிருக்க பாத்திரத்துல இருந்து ஒண்ணு விடாது, வந்து ஏறும்னார். அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லேண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது சாதாரணமாக இன்னைக்கு வாசிச்சிடுறோம். ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நினச்சி பாருங்க. எல்லா இடத்துலையும் தவளை இருந்தால் எப்படி இருக்கும்? தவளை தண்ணி தெரிச்சாலே என்ன செய்வோம்? ஓடிடும். ஏன்? அவ்வளவு எங்கே பார்த்தாலும் தவளை. கை வச்சா தவளை. அதுலேயும் தவளை சும்மா இருக்குமா, தவ்வும், மேலே தவ்வும், இங்கிட்டு தவ்வும். ஒரு கொசு ஒரு 10-15 ராத்திரி மொச்சாலும் என்ன சொல்கிறோம்? எப்பா என்ன கொசுக்கடிங்கிறோம். தவளை மேலே ஏறிச்சுன்னா தூக்கம் வருமா? தூங்கியிருக்க முடியுமா? எனக்கு அன்பானுளே, ஆண்டவர் எல்லாத்துக்கும் அதுக்கு இடத்த வச்சுருக்கனால நாம் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குகிறோம். இல்லைன்னா நிம்மதியாக தூங்க முடியுமா? அதுக்கு இடம், அதுக்கு டைம் எல்லாம் வச்சுருக்காரு. பகலில் மனுஷன் வேலை செய்யும்போது விஷப்பூச்சிகள் விலங்குகள்லாம் என்ன செஞ்சிடும்? ஒதுங்கிடுது. ராத்திரியில் நாம் தூங்க போகும்போது அதுக்கு வழி விட்டு வச்சுருக்கார். கரெக்டாக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கார். நமக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அவர் கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுருக்கார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு ஈ வந்து கொஞ்சம் மொச்சிச்சுன்னா, அப்பா என்ன ஈயாக இருக்கப்பா, உட்கார முடியல. கொசு வந்தால் சொல்கிறோம். தவளை எவ்வளோ கொசுவோட எத்தனை தவளை இருக்கும்? ஒரு கொசு சேர்ந்தா 1000 கொசு சேர்ந்தா கூட ஒரு தவளைக்கு ஈடாகுமா? அவ்வளவு தவளை. எல்லாத்துலேயும் வந்து சாப்பிட்ற தட்டு முட்டு சாமா திங்கிற பொருள் எல்லாத்துலேயும் தவளையாக இருந்தால் எங்கே பார்த்தாலும் கை வச்சா நிற்க முடியுமா, உட்கார முடியுமா? நினச்சி பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, ஆராய்ந்து முடியாத, பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறவர். வாசிங்க. அவர் எல்லை அடங்கலை தவளையினால் வாதிப்பேன் அடங்க சொல்றார். எப்படி வரும் சொல்லி முடிச்சிட்டார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை, என்ன கோல்? தேவனுடைய கோல். உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும், வாய்க்கால்கள் மேலும், குளங்கள் மேலும் நீட்டி. இப்ப அடிக்க சொல்லல, நீட்டுனாலே உன் கையை நீட்டு. மோசைட்ட சொன்னார்ல, கையில் அற்புதம் இருக்குப்பா, உன் கையை நீட்டுனாரு. அப்படியே பார்த்தான். அவன் கையை மடியில் ஓடுனாரு, மறுபடியும் எடுனாரு. கையில் அற்புதம். 5 கல்லு பையில் அற்புதம் தான் கையில், 5 கல்லு கையில் அற்புதம் தான் பையில், அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி மகிழ போகுது. 5 கல்லு கையில் அற்புதம் தான் பையில், அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி மகிழ போகுது. அஞ்சானையா தாவீது நெத்தியடி, பிள்ளானையா கோலியாத்து செத்தபடி. அஞ்சானையா தாவீது நெத்தியடி, பிள்ளானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனுல, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனுல, உருட்டி அடி உருட்டி அடி நெத்தியடி, உருட்டி அடி உருட்டி அடி நெத்தியடி. 5
அஞ்சு கல்லு கையில, அற்புதம் தான் வயல, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி மகிழ போகுது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நம்ம எண்ணி முடியாது. இவர் சொல்றாரு, உன் கோலை கையில் இருக்கிற கோலை என்ன செய்ய, நீ நீட்ட வேண்டாம். ஆரோன் கையில் இருக்கிற கோலை என்ன செய்ய, நதிக்கு நேரம் என்ன செய்ய, உன் கோலை அவங்க எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். ஏன்னா அங்க உயர்த்தி பிடிச்சா தேவனுடைய கொல்ல வெற்றி, இங்க நீட்டினா வாதை. அல்லேலூயா. எனக்கு அன்பாலே கயம் நீட்டான். அப்படி நீட்டினவன தவளைகள் அப்படியே செய்தவன என்ன செஞ்சு, அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டு. நல்லா கவனிங்க, தேசத்தையே மூடிச்சான். அப்போ எவ்வளவு இருக்கும் கணக்கு பார்க்க முடியாது. தேசத்தையே மூடிச்சான், எகிப்து தேசத்தையே மூடிட்டு. மந்திரவாதிகள் மந்திர வித்தையினால். நல்லா கவனிங்க, இதை காணா குறைக்க அவன் ஒரு பக்கம், இவை ஏற்படுத்தினதே எல்லாத்துலேயும் நிற்குது. மந்திரவாதிகள் அவங்க ஒரு பக்கம் என்ன செஞ்சாங்க, தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணி இன்னும் கொஞ்சம் கூடிக்கிருச்சு. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா அப்படித்தான் வாதம் வரும்போதுதான், வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான், வாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி வேண்டிட்டான். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நான் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். நாப்பில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாடி என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடி என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என் உயிருள்ள நாள் வரையில், நம் உயிருள்ள நாள் வரையில். நல்ல கவனிங்க, அப்படியே செஞ்சதுனால மந்திரவாதிகளும் செஞ்சு தவளை என்ன ஆகி போச்சு, கூடி போச்சு. உடனே பார்வோன் பார்த்தான், எப்பா எனக்கா ஜெபம் பண்ணுங்கப்பா. இதே போல் இன்னொரு அரசரும் சொன்னான். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவனுடைய மனுஷன் வந்து நின்று, அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை. ஏன்னா இவன் ஒரு சமயத்தில் வந்து சொன்னான், இந்த பலிபீடம் சுட்டரிக்கப்படும், இதன் மேல ஐயா இதன் சாம்பல் கொட்டுண்டு போகும், இந்த பலிபீடம் வெடிச்சு சிதறன உடனே யெரொபெயாம் தூபம் காட்டிக்கிட்டு அவனை நீட்டு, அப்படி கையை பிடின்னு கையை தான் நீட்டினான். என்ன ஆகி போச்சு, நீட்டின கை என்ன செய்ய முடியல, முடக்க கூடாதபடிக்கு மரத்து போச்சு. உடனே இப்ப சொல்றான், அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு கை முன் போல் இருக்கும்படி, முன் போல திரும்ப சுகமா இருபடிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ணும். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ஏன்னா அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மறுபடியும் என் கை சரியாகணும்ப்பா ஜெபம் பண்ணுனா, அவன் ஜெபம் பண்ணவொன்னு என்னாச்சு, மறுபடியும் விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன் இருந்தபடி சீர்பட்டது. இங்க பார்வானு கேட்கிறேன், அப்பா நான் நிம்மதியா இருந்தேன், இப்ப தவளையை கொண்டாந்து விட்டுட்டியப்பா. தவளை என்ன செய்ய, நீங்கும்படி எனக்காக வேண்டுதல் செய்யினான். எப்போ அந்த டயத்தை உமக்கே கொடுக்குறேன்னா, வாசிங்க நேரமாக போகுது. அப்போ நம்மகிட்ட கேட்டால் பார்வான்ட்டு கேட்டவன் அவன் சொன்னான், எப்போ, நாளை. அதற்கு அவன் நாளைக்கு என்றான். நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு. எதுக்காக? இதற்கு ஒப்பான தேவன் இல்லை, ஒருவரும் இல்லை, கர்த்தரே தேவன். இதற்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவர் கேட்கிறாள் ஏசாயாட்ட, என்ன யாருக்கு ஒப்பா வச்சிருக்கீங்க? இதற்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லைங்கிறத பார்வோன் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்றார். தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்று சொன்னான். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிட்டு அந்த செத்த குவியல் எகிப்திய நார் அடிச்சுட்டான். ஏன்னா இத்தனை செஞ்சது எது? தேவன் கொடுத்த அந்த கோல். அதனால தான் மோசே போகும்போது வேற எதையும் கொண்டுட்டு போல. என்னத்தை கொண்டு போனா? தேவனுடைய கோலை. இன்னும் அநேக அற்புதங்கள் இந்த கோலை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லலாம், இன்னொரு 6 செய்தி சொல்லலாம். ஏன்னா ஆரோனுடைய துளித்த கோலை குறித்தும், அதே போல் எனக்கு கண்பானுடைய எஸ்தர் ராஜாத்திக்கு நீட்டப்பட்ட போர்ச்செங்கோலை குறித்தும் அநேக காரியங்களை சொல்லலாம். நியாயப்பிரமாணிகன் அவருடைய செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லைன்னு சொன்னாரே, பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் இந்த கோல் தேவனுடைய கோல். இன்றைக்கு சொல்லுவேன், ஆண்டவரே உமது கோலும் தடியும் என்னை தேற்றுன்னு சொல்லி பாருங்க, சேற்றுவார். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, எங்கள் சபை 2 சபையும் பார்வையில்லாத மக்கள் இருக்கிற சபை. வந்து பாருங்கள், ஒரு நாள் முடிஞ்சால் டைம் இருந்தால். கர்த்தர் ஏவினா நீங்கள் தாங்கலாம். வந்ததுக்காக எதுவும் செய்யணுமா பிரதர்? அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆண்டவர் எங்கிருந்தும் எதை கொண்டும் செய்ய அவரால் முடியும். கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவர். அதனால் வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினா நீங்களும் இதை தாங்கலாம். எதுக்கு? ஒரு நாள் நிகழ்ச்சி தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு ஆராதனைக்கு வரவங்களுக்கு உணவு கொடுக்கத்தாங்க. உள்ளேயே தங்கி இருக்காங்க. திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் 10-15 பேர் உள்ளே தான் இருப்பாங்க. இவர்களுக்கு 3 நேரம் அங்கே சாப்பாடு உண்டு. இதற்காக சமையல் பாத்திரங்கள் கூட இன்னும் குறை உண்டு. ஏன்னா அநேக நேரம் சமையல் பண்ணுற கேட்பாங்க, ஐயான்னு கொஞ்சம் பாத்திரங்கள் வாங்கி போடலாம். நான் சொல்ல, கர்த்தர் ஏவட்டுமா, யாரை கொண்டாவது உதவி செய்யட்டும். நீங்கள் அதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம்.
என்ன எப்படி பிரதர், இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்குது, அதோட QR கோடு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது வழியாக தாராளமாக ஸ்கேன் செய்து அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேட்கலாம், அதற்கான வழிமுறை உண்டு, உங்களுக்கு சொல்லுவேன். தபால் வழியாக தொடர்பு உள்ளவங்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் உண்டு. 36 35 38 89 63 இது எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இப்போ போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டு. நீங்கள் போய் தாராளமாக அது வழியாக ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி பணத்தை கட்டலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி தாராளமாக காலை 10லேருந்து 5 மணி சொல்லலாம். எமர்ஜென்சியாக இருந்தால் எந்த நேரம் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். யார் யார் என்னென்ன வேதனையோடு இருக்கீங்களோ என்னோட சேர்ந்து ஒரு வரி பாடுவீங்களா? என்னோட சேர்ந்து ஒரு வரி பாடுங்களா? கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கீர்த்தனையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரை மகாதேவனோ எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரே, யார் யார் என்னென்ன வேதனையோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களோ, ஒருவேளை வயிற்றில் கட்டியோட, கர்ப்பப்பை கட்டியோட, சரீரத்தில் என்னன்னே புரியலை, டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் நெகட்டிவ்ங்கிறாங்க, ஒன்றுமே விளங்கலையே என்று சொல்லி மனவேதனையோடு இருக்கிற உங்களுக்கு ஜெபிக்கிறேன். சரீரத்தில் ஐயோ என்னன்னே எனக்கு தெரியலையே, எங்கே பார்த்தாலும் கொப்பளங்களாக இருக்கேன், உள்ளங்கால அந்த உச்சந்தலை வரைக்கும் எரிகிறது என்று சொல்லி எத்தனையோ பேருக்கு எத்தனை வியாதிகளோ இருக்கிறது. தீராத நோய்களை தீர்க்கிற ஆண்டவர், மாறாமின் அனுபவங்களை மாற்றுகிற ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரையும் ஆசீர்வாதம். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.